தமிழகத்தில் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகளை அறிவிக்க மேலும் 2 தினங்கள் ஆகும் என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாண்டியராஜன். காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தொகுதிகளை அறிவிக்க ஏன் இந்த தாமதமாகிறது? விவரங்கள். திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுடனான அந்த கூட்டணியில் நாடாளுமன்ற தொகுதி பங்கீடு என்பது நீண்ட இழுபறிக்கு பிறகு 10 இடங்கள் வழங்கப்பட்டிருந்தது. புதுச்சேரி உட்பட அந்த 10 இடங்கள் வழங்கப்பட்டிருந்தது. தமிழகத்தில் காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய 9 தொகுதிகள் எவை என்பது குறித்து காங்கிரஸ் தரப்பிடமிருந்து திமுக சார்பில் கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் 2 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது. குறிப்பாக 4 5 தொகுதிகளில் வேற தொகுதிகளில் மாற்றி போட்டியிட வேண்டும். கடந்த முறை காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதிகள் இம்முறை வழங்கப்படாது. அது 4 5 தொகுதிகள் வரை மாற்றி போட்டியிட வேண்டும். குறிப்பிட்ட வேட்பாளர்களின் பெயர்களை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல பெயர் கிடையாது எனவும் திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என ஒரு 5 தொகுதிகளில் உள்ள 5 வேட்பாளர்களை நியமனம் சொல்லியிருக்கிறார்கள். தற்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பில் உத்தேச பட்டியல் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்கின்ற அந்த உத்தேச பட்டியல் டெல்லிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அங்கே இந்த மாற்றி வழங்கப்படக்கூடிய தொகுதிகள் காங்கிரஸுக்கான வெற்றி வாய்ப்பு எவ்வாறு இருக்கிறது, அங்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினர் எவ்வாறு வேலை பார்ப்பார்கள் என்கின்ற அந்த பேச்சுவார்த்தை என்பது தற்போது நடைபெற்று வருவதாக தெரிகிறது. நேற்று நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலில் இன்று காங்கிரஸ் மற்றும் திமுக இடையேயான எந்தெந்த தொகுதி அடையாளம் காணப்படும் என்கின்ற தகவல் வெளியாகியிருந்தது. ஆனால் மேலும் 2 தினங்கள் ஆகும் என்கின்ற வகையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்லப்பெருந்தகை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக காங்கிரஸ் மற்றும் திமுக இடையேயான தொகுதி பங்கீட்டில் நீண்ட இடைவெளி இருக்கப்பட்டிருந்தது. தொகுதிகளை அடையாளம் காண்பது மற்றும் வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் காங்கிரஸ் தற்போது அழுத்தத்தில் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது.